வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமாரன். இந்த நாள்ல இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு முன்னாடி ஓம் நம சிவாய, ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். இந்த நாள்ல நம்ம ஒரு ஆன்மீக தகவலை இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது சர்வம் சிவமயம். அப்போ அனைத்துமே சிவனுள் அடக்கம். அப்போ எனக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சிய இந்த யூடியூப் மூலமா உங்க இடத்துல பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் இறைவன் செயலாலேயே நடக்கிறது. காரண காரியங்கள் இல்லாமல் எந்த காரியமும் நடப்பதில்லை. அப்போ ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இறைவன் மனது வைத்தால் மட்டுமே செயல்களை நம்மளால செய்ய முடியும். இப்போ எனக்கு ரொம்ப நாளா உலகில் முதல் தோன்றிய சிவபெருமானுடைய ஆலயமான உத்தரகோச மங்கை போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் எதோட்சியாக வீட்டு அருகே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவருடைய மகளுடைய திருமணத்திற்காக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அழைத்தார். அப்பொழுது கூட எனக்கு அதை பற்றி பெரிதாக தெரியாது. அந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே இருந்தது வெகு நாட்களாக. அப்போ அந்த ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை ஒரு முறையாவது வழிபட வேண்டும் என்பது மிகுந்த ஆவல். அப்போ இந்த திருமணத்திற்காக நாங்க கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 2024 ஜனவரி 20ஆம் தேதி நாங்க மொத்தமா கிளம்பி ராமநாதபுரம் மாவட்டம் சென்று மாலை ஒரு 6 மணி அளவுல ராமநாதபுரம் மாவட்டம் சென்று விட்டோம். அவங்க சென்ற பிறகு திருமணத்திற்கு மறுநாள் திருமணம். சரி, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு இருக்கும்போது சட்டுன்னு ஒரு யோசனை. சரி, நம்ம நாட்கள் ஆசைப்பட்டு இருக்கிறோம், இந்த உத்தரகோசை மங்கை இந்த சிவபெருமானை சென்று தரிசிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகுந்த ஆர்வம். சரி, எப்படியாவது நம்ம போகலாம். நாங்களும் புதுசு, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அதற்கு முன்பு நாங்கள் சென்றதில்லை. அப்போ அந்த ஊருக்கு போயிட்டு அங்கிருந்து அருகிலத்தோடு விசாரிச்சு பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் காத்து கொண்டு இருக்கிறோம். பஸ் எதுவும் வரவில்லை. அப்போ 8 மணி அளவிலே கோவில் நடை சாத்தப்படும் என்பதை அருகிலத்தோர்கள் தெரிவித்தார்கள். நாங்களும் சரி, அதற்கு முன்பாக நாம் சென்று விடலாம் என்று பஸ் ஸ்டாண்ட்ல வெகு நேரமாக காத்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது ஒரு பஸ் வந்தது. அந்த பஸ்ல ஏறி வேறொரு இடத்திற்கு சென்று இறங்கி அங்கிருந்து ஒரு பஸ் மாறி நாமும் உத்தரகோசம் மங்கை செல்ல வேண்டும் என்பதை அறிவிப்பவர்கள் தெரிவித்தார்கள். சரி, எப்படியாவது நாம் சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை எப்படியாவது நாம் தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் மனதில் பல வருடக்கணக்காக நினைத்திருந்ததை செயல்படுத்த ஆவலுடன் சென்று கொண்டிருக்கிறோம். செல்லும் பொழுது நேரம் மாறிக்கொண்டிருக்கிறது. 7 மணி, 7:20, 7:30 அப்படி நேரம் போய்கொண்டே இருக்கிறது. சரி, மனதிற்குள் ஒரு வேண்டுதல், நம சிவாய, இறைவா, எப்படியாவது உன்னை இன்று நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்று நானும் என் மனைவியும் இருவரும் சேர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி ராமநாதபுரத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு சென்று அந்த இடம் வரை சென்று விட்டோம். சென்ற பிறகு அங்கிருந்து இன்னொரு பஸ் மாறி நாங்க அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த பஸ் இங்கிருந்து சென்ற பஸ் ராமநாதபுரத்திலிருந்து அந்த இடத்திற்கு சென்று அங்கிருந்து நாங்கள் உத்தரகோச மங்கைக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது இங்கிருந்து ராமநாதபுரத்திலிருந்து சென்று அடுத்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கிருந்து செல்வதற்கு பஸ்ஸில் ஏறிவிட்டோம்.
நேரம் சுமாராக 7:30 மணி அளவு சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் செல்லக்கூடிய வாகனம் பஸ் அந்த இடத்திலேயே பகுதி தூரம் சென்ற பின்பு பஸ் பழுதாகி நின்று விட்டது. கரும் புகை சூழ என்ஜின்ல இருந்து புகையா வந்து பாதி வழியிலேயே பஸ் நின்றுச்சு. சரி, சுமார் ஒரு 7:45 மணிக்கு பஸ் வந்து வழியிலேயே பாதி வழியிலே நின்று விட்டது. இறைவா, என்ன செய்வது என்று தெரியவில்லையே. மனதை போக வேண்டுகோள் இறைவனிடத்திலேயே சிவபெருமானிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைத்தோம். இறைவா, உன்னை காண்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது, எப்படியாவது உன்னை தரிசிக்க வேண்டும். அதற்கு இறைவா வழிவகை செய்வாயா என்று மனதிற்குள்ளே ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம். பஸ் நின்றவுடன் கரும்புகையாக வந்தவுடன் அனைத்து பயணிகளும் பஸ்ஸிலிருந்து இறங்கி வேறு வேறு வண்டிகளை பிடித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் புதிது அங்கிருந்து போவதற்கு வழி எதுவும் தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறோம். ஓட்டிலேயே நின்று கொண்டிருக்கிறோம். நேரம் போய்கொண்டிருக்கிறது. 8 மணிக்குள் நாம் செல்ல வேண்டும், எப்படியாவது இறைவனை காண வேண்டும், எப்படி செல்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கையில் அனைத்து பயணிகளும் எங்களுடன் வந்த அனைத்து பயணிகளும் சென்று விட்டார்கள். நாங்கள் அங்கு நின்று கொண்டிருக்கிறோம். அப்பொழுது கூட நாங்கள் திரும்பி செல்ல மனமில்லாமல் எப்படியாவது இறைவனை நாம் கண்டு தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அதிசயமாக எங்களுடைய வேண்டுகோள், எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்று சிவபெருமான் முழுமையாக ஏற்றுக்கொண்டார் போல ஒரு பஸ் வந்து எங்கள் அருகிலே நின்றது. நின்றவுடன் அந்த பஸ்ஸிலே கண்டக்டரிடம் விசாரித்து அந்த பஸ்ஸில் ஏறி அமர்ந்து கொண்டு உத்தரகோசம் வங்கிக்கு நாங்கள் விரைந்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பஸ்ஸிலே அமர்வதற்கு இடங்கள் கூட கிடைத்தது. அருகாமையில் இருந்த ஒரு பெண்மணியிடம் விசாரிக்கிறார், கோவில் நடை சாப்பிட்டு வருவார்களா, இல்லை எத்தனை மணி வரை கோவில் திறந்திருக்கும் என்பதையெல்லாம் நாங்கள் விசாரித்துக் கொண்டே செல்கிறோம். அந்த பெண்மணியும் எங்களுக்கு ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சரியான நேரத்திற்கு சென்று விடலாம், பஸ் உங்களை டிரைவர் உங்களை சரியான நேரத்திற்கு கொண்டு ஆலயத்தின் முன்பாகவே விட்டு விடுவார். இந்த பஸ் ஆலயத்திற்கு முன்பாக செல்லக்கூடிய பஸ் தான், நீங்கள் பயப்படாமல் செல்லலாம் என்று அந்த பெண்மணி கூறிக்கொண்டே எங்களுடன் வருகிறார். பாதி சென்றவுடன் அந்த பெண்மணியும் அங்கிருந்து இறங்கி செல்கிறார். பின்பு நாங்கள் பயணத்தை தொடர்ந்து உத்தரகோசம் அங்கே சென்று கொண்டிருக்கிறோம். செல்லும் பொழுது கண்டக்டரிடம் விசாரிக்கின்றோம், சரியாக நேரத்திற்கு சென்று விடுமா என்ற இயக்கத்துடன் ஆபரணம் சென்று கொண்டிருக்கிறோம். அனைவரும் சரியான நேரத்திற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாக நடை சாத்துவதற்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பாக எங்களை ஆலயத்திற்கு முன்பாக கொண்டு சென்று இறக்கிவிட்டார். நாங்களும் மிகுந்த ஆவலுடன் ஓடோடி சென்று உள் நுழைந்து கோபுரத்தின் வாசலிலே உள் நுழைந்து சென்று சிவபெருமானை, அப்பனே உன்னை காண வெகு தூரத்திலிருந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உனது தரிசனத்தை காண்பதற்கு பிராப்தம் அளித்தமைக்காக நந்தியை செலுத்திக் கொண்டே மனதுக்குள் நந்தியை தெரிவித்துக் கொண்டே செல்கிறோம். சென்றவுடன் கோவில் அர்ச்சகர் நாங்கள் வருவதை அறிந்து எங்களுக்காக சிறிது நேரம் இருந்து சிவபெருமானை வழிபட சொல்லி சிவபெருமானை வழிபட்டு ஆராத்தி எல்லாம் காமித்து எங்களால் மாலை கூட வாங்கி செல்ல இயலவில்லை, பூக்கள் கூட வாங்கி செல்ல இயலவில்லை. சிவபெருமானை காண வேண்டும் என்ற இயக்கத்துடன் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். சென்று உத்தரகோச மங்கையிலே சிவபெருமானை கண்டு பிரார்த்தனை செய்து உலகிலே முதன் முதலாக தோன்றிய உத்தரகோச மங்கை சிவபெருமானை கண்டுகளித்த அவரது ஆலயத்துக்கு சென்று அவரை வணங்கி வழிபட
அருள் செய்தமைக்காக நன்றியை தெரிவித்து எங்களது வேண்டுகோளை வைத்து வணங்கிய திருப்தியில் எல்லாம் சிவனது செயலே, நாங்கள் மன உறுதியுடனும் எப்படியாவது நாம் தரிசிக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையும் எங்களை வழிநடத்தி சென்றதை என்பதை இந்த யூடியூப் மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அப்போ இந்த ஏன் நான் சொல்றேன் அப்படின்னாக்க, முழுமையாக நாம் இறைவனை நம்ப வேண்டும். இறைவனை முழு மனதோடு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவனை முழுமையாக நம்பி ஒரு இடத்திற்கு சென்றோம் என்றால் எப்பொழுதுமே இறைவன் நம்மளை பார்த்து வழி நடத்துவார். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளை கைவிட மாட்டார் என்பதை இதன் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஜோதிடத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஜோதிடத்துல பலாபலன்களை நான் மாதிரி வீடியோக்கள் மூலமா நான் சொல்லிட்டு வரேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இறைவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நன்மை தரத்தக்கது. நாம் எப்பொழுதுமே இறைவனை வணங்கி, இறைவன் தான் அனைத்து செயலுக்கும் காரகத்துவம் உடையவர். அப்போ இறைவன் என்ன நமக்கு நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றாரோ அதுதான் நமக்கு நடக்கும். அப்போ நாம நல்வழியில் சென்று நல்ல வழியிலே சென்று, நான் பல வீடியோக்களை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்க, நம்மை போன்ற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கு, பறவைகளுக்கு உணவளித்து, தாவரங்களுக்கு நம்ம வீட்டறையிலே இருக்கக்கூடிய தாவரங்களுக்கும் மரங்கள் செடிகளுக்கும் நாம் தண்ணீர் விட்டு, காகத்துக்கு, பறவைகளுக்கு, சிறு சிறு உயிரினங்களுக்கு நாம் உணவளித்து, நம்மளால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். செய்தால் நம்ம கர்ம வினை நீங்கும் பொழுது நம்முடைய துன்பங்கள் நம்மை விட்டு விலகும். நம்முடைய கர்மா நம்மை விட்டு விலகும். இதைத்தான் நான் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் நான் சொல்லிக்கிட்டே வரேன். அப்ப அந்த கர்மா நம்மை விட்டு விலகும் போது துன்பங்கள் நம்ம நேராது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே சூரியனை பற்றி நாம் பார்த்தோம். முதல் பகவானை பற்றியும் நாம் விரிவாக விளக்கங்களை பார்த்தோம். அதுபோல ஒவ்வொரு வீடியோக்கள் மூலமாக நாம் அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு வீடியோக்களும் ஒவ்வொரு கிரகங்களுடைய காரத்துவங்களை தெரிந்து கொண்டு அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு எவ்வாறு பயனளிக்கக்கூடியது என்பதையும் நாம் ஒவ்வொரு வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகங்களை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன். அதை நீங்க பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை மெசேஜ் மூலமா அனுப்புங்க. நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வாழ்க வளமுடன். நம சிவாய்.